நாளுக்கான கர்த்தர் தந்த வசனம். நீதிமொழிகள் 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். வசனத்தின் விளக்கம். இந்த வசனம் மனித பயத்துக்கும் கர்த்தரை நம்புவதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அழகாக எடுத்துரைக்கிறது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஒருவர் மற்ற மனிதர்களுக்கு பயப்படும் போது அவர்களின் அங்கீகாரத்தை பெறவும் அவர்களின் கோபத்தை தவிர்க்கவும் முயற்சிப்பார். இந்த பயம் அவர்களை தவறான முடிவுகளை எடுக்கவும் தங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படவும் தூண்டலாம். அது ஒரு கண்ணியை போன்றது, படிப்படியாக அவர்களை சிக்கலில் ஆழ்த்தி சுதந்திரத்தை இழக்கச் செய்யும். மற்றவர்களின் கருத்துகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் அடிமையாகி தங்கள் சொந்த அடையாளத்தையும் மதிப்பையும் இழக்க நேரிடும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மாறாக யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்படுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பு, பலம் மற்றும் தைரியத்தை அளிப்பார். அவர்கள் மனிதர்களின் பயத்திலிருந்து விடுபட்டு தைரியமாக சரியானதை செய்ய முடியும். கர்த்தரில் நம்பிக்கை வைப்பது ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை போன்றது, அங்கு எந்த தீங்கும் அவர்களை அணுக முடியாது. சுருக்கமாக, இந்த வசனம் மனித பயம் ஆபத்தானது என்றும் அது நம்மை சிக்கலில் ஆழ்த்தும் என்றும் எச்சரிக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தரில் நம்பிக்கை வைப்பது பாதுகாப்பையும் விடுதலையையும் தரும் என்று உறுதியளிக்கிறது. சிறிய ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் மனிதர்களுக்கு பயப்படும் பயத்திலிருந்து எங்களை விடுவித்தருளும். உம்மை மட்டுமே நம்பி வாழும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். உமது உயர்ந்த அடைக்கலத்தில் நாங்கள் எப்போதும் பத்திரமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் பிதாவே. ஆமென்.